பெண்கள் விட்டு கொடுத்த காலம் போய் இப்ப ஆண்கள் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைய விட அவ எப்படி இவ்வளவு தூரம் முன்னேறி போவா? ஏன் கூட இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் மீது நிலவட்டுமாக. அதாவது தினமொரு சம்பவத்துல இன்னைக்கு என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிஜமாவே சொல்ற ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுல 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பெண்ணும் ஆணும் 2 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. காதலிச்சு வீட்டில் உள்ளவங்களுடைய அனுமதியோட திருமணம் நல்ல விதமா பண்ணிக்கிறாங்க. 2 குழந்தைங்களும் அவங்களுக்கு பிறக்கிறாங்க. லைஃபும் ரொம்ப நல்லா அழகா போகுது. இந்த பெண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சமுதாயத்துல ஒரு ஆளா வரணும், நம்மளும் மேல வரணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்றாங்க. அப்ப அவங்க கூட ஒர்க் பண்ற ஒருத்தங்க இவங்க கூடவே சேர்ந்து அவங்களும் படிச்சு மேல முன்னேறி வராங்க. அவங்க கூட ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னல, அந்த சகோதரிக்கு நல்ல முன்னேற்றம், அவங்க லைஃப்ல ரொம்ப நல்லா முன்னேறி போறாங்க. அதாவது ஒருத்தவங்க லைஃப்ல கல்வியில சிறந்து விளங்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்க படிக்கிறாங்களே, எந்த அளவுக்கு சிறப்பான ஆளா இருக்காங்க, நம்மளும் அவங்கள மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட போட்டி போடலாம், தப்பு இல்லை. ஆனா என்னைய விட அவ எப்படி இவ்வளவு தூரம் முன்னேறி போவா, ஏன் கூட இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க முன்னேறி போறத பார்த்து பொறாமப்பட்டு, எனக்கும் இந்த மாதிரி நானும் முன்னேறணும், அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க கணவர், எனக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா நீங்க எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கணவரோட சண்டையிடுறது. அப்படி கொஞ்ச நாள்ல வாழ்க்கையில போட்டி இருந்த வரைக்கும் சண்டை வரல. பட் பொறாமைன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான சண்டைகள் வருது. சண்டைகள்ல கொஞ்ச நாள் பிரிஞ்சு போய் தாய் வீட்டுல இருக்கிறது, அப்புறம் கணவர் கிட்ட வர்றது, தாய் வீட்டுல இருக்கிறது, கணவர் கிட்ட வர்றதுன்னு பிரச்சனைகள் பெருசா போகுது. அதாவது இப்ப அதான் முதல்ல சொன்ன மாதிரிதான், இதுக்கு முன்னாடி பெண்கள்லாம் பிள்ளை பெத்துட்டோமே, சோ வாழணுமே அப்படிங்கிற காலம் போய் இப்ப ஆண்கள் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஆஹா, நமக்கு பிள்ளைகள் இருக்காங்களே, நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பிள்ளைங்க எங்க போகும் அப்படிங்கிற இதுல அந்த ஆண் அந்த பிள்ளைய ரொம்ப அழகான முறையில சிறப்பா வளர்க்குறாங்க. பட் இந்த பெண் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு கணவருக்கு தேவையான எந்த ஒரு விஷயமுமே கிடைக்கல. அன்பா இருக்கட்டும், ஆதரவா இருக்கட்டும், உணவு கூட கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த கணவருடைய வழி மாறுது. அந்த கணவர் வேற ஒரு பொண்ணை தேர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பெற்ற 2 பெண் பிள்ளைகளுக்கும் தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த இடத்துலதான் பெரிய மாற்றங்களே நடக்குது. மனைவி அதுக்காக சண்டையிடுறதும் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள போக, அதாவது சரி நான் சால்வ் பண்ணலாம், நம்ம இனி ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு அந்த மனைவி அப்பவும் ஒத்து வராம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கணவர் தன்னுடைய தேவைக்காக இன்னொருத்தவங்க கிட்ட போக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விஷயம் அந்த பிள்ளைகளுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குழந்தை 7ஆம் வகுப்பு படிக்குது, ஒரு குழந்தை 9ஆம் வகுப்பு படிக்குது. இந்த பிள்ளைங்க 2 பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசாது, ஆனால் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசும். அதாவது புக்கு படிக்கிற வீட்டுல இருக்கக்கூடிய தாயினுடைய பிள்ளைகள் புத்தகம் படிக்கும், போன் நோண்டக்கூடிய வீட்டுல இருக்கிற தாயின் பிள்ளைகள் போன் நோண்டும். அந்த மாதிரி இந்த தகப்பனார் பண்ற விஷயங்கள் இந்த பிள்ளைங்க பார்த்துட்டு இந்த பிள்ளைங்க முடிவு பண்ணுதுங்க, ஓ அப்படியா, அப்ப இன்னொருத்தரை மேபி நம்ம லைஃப்ல இன்னொருத்தவங்க உள்ள நுழைஞ்சா நம்ம சந்தோஷமா இருப்போம் போல, அதுக்காக நம்ம இன்னொருத்தரையும் நம்ம தகப்பனார் மாதிரியே தேடிக்கலாம் அப்படின்னு இந்த 7 வயது படிக்கிற பிள்ளையும் 9வது வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளும் காதல் வயப்படுறாங்க வேற ஒரு ஆண் கிட்ட. இதை இந்த தகப்பனார் பின்னால ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைகளை தண்டிக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யார்? இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? அந்த தாய். அந்த தாய்க்கு இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? பொறாமைங்கிற ஒரு விஷயம். சோ பொறாமைங்கிறது வாழ்க்கையவே அழிச்சுடும் அப்படிங்கிறாங்க இல்லையா? இதுதான் அந்த கதைக்கு ஒரு உதாரணம். இதுதான் இது எல்லாமே நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் இல்லையா அந்த விஷயம். இது எதுவுமே ஒரு கதை கிடையாது, நிஜம். நான் நிஜத்துல பாக்குற விஷயங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். ஏன்னா சமுதாயத்துல இவ்வளவு சீர்கேடுகள் இருக்கு, இவ்வளவு சீரழிவுகள் இருக்கு, இந்த இடத்துல உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா பெண்கள் ஏறி மிதிச்சுக்கிட்டு போறோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தள்ளப்பட்டிருக்கோம். தயவு செஞ்சு நம்ம பிள்ளைகளை நம்ம கண்ணியமா வளர்க்கணும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை வழியை நம்ம காட்டி கொடுக்கணும். அப்படின்னா நம்ம இறைவன் நமக்கு என்ன வழி சொல்லி கொடுத்திருக்கானோ அதுபடி நடந்து அந்த பிள்ளைகளை பொறுமையான வழியில கொண்டு போகணும். இந்த மாதிரி தடுமாற்றமானவங்களை நீங்க பாக்குறீங்க, இல்ல இந்த மாதிரி தடுமாற்றத்துக்கு இவங்க ஆளாகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க.